மாட்டுனாக்கா மட்டனு, சிக்கனாக்கா சிக்கனு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ரோலட். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துகிட்டு நடுவில் கத்தியால் கட் பண்ணி பலாப்பழம் போல் பொழந்து விட வேண்டும். பொழந்த அந்த சிக்கன் பீஸை ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எடுத்து வச்சு மனசில் யார் மேலே கடுப்பு இருக்கோ அவங்கள நினச்சி மாங்கு 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 என்று அடிக்க வேண்டும். அடித்து வச்ச அந்த சிக்கன் பீஸ் மேலே உப்பு, பெப்பர் எல்லாம் போட்டு கிஸ் மீ க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னு பாட்டு பாடிட்டு நல்லா தடவி விடணும். இப்போ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேப்சிகம் இது எல்லாத்தையும் எடுத்து சாப் பண்ணி ஊருக்கு ஒதுக்குப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. தட்டி வச்ச சிக்கனை எடுத்து பிக் பாஸில் வரா மாதிரி கையில் கிடச்சது எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போடாமல் ஆனியன், கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு சுற்றுங்க சிக்கனை சுற்றுங்க அப்படின்னு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சிக்கனை வச்சு அயன்மேன் பண்ண போகிறோம். ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துகிட்டு நம்ம ரேப் பண்ணி வச்ச சிக்கனை அதில் உள்ளே வச்சு நல்லா மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அக்கா மணிமேகலைக்கு சேர்த்துருந்த ஒரே டிஷ் சுடு தண்ணி வைக்க போகிறோம். சுடு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரேப் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து அந்த புறத்தில் வெந்நீர் குளியல் போட வச்சுருங்க. இப்போது மேலே ஊற்றுற சாஸ் ரெடி பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டொமேட்டோ சாஸு, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு வெஜிடபிள் வதக்கின எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு சவுண்டு வரும், அது எடிட்டர் போட மறந்துட்டாரு. அரைச்சி வச்ச அந்த சாஸை அதே பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கடைசியாக ஒரே ஒரு முறை பால் ஊற்றி தோலியை முடிச்சிடுங்க. இப்போது நம்ம அந்த புறத்துலேருந்து நம்ம சிக்கனை வெளியில் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அதை வெட்டு ஒன்றுடா துண்டு ரெண்டுடா அப்படின்னு வெட்டிக்கோங்க. கடைசியாக சாஸு கூட இந்த பீஸை வச்சு எல்லோரும் மல்லி அப்புங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ரெசிபியை ஒன்று போதும் நின்று பேச